முருகன் மும்பையில் ஒரு ஹோட்டலில் தங்கினார். அறை எண் 306. நள்ளிரவில் அடுத்த அறையிலிருந்து பெண் அழும் சத்தம் கேட்டது. அவர் பதட்டத்துடன் ரிசப்ஷனை அழைத்தார். ஆனால் அவர்கள் சொன்ன பதில் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சார், 306க்கு அடுத்த அறை 307. அந்த அறை கடந்த 6 மாதமாக பூட்டி கிடக்கிறது. முருகன் உடனே அறையை மாற்ற கோரினார். புதிய அறையில் தூங்க முயன்ற போது அவர் செல்போனில் ஒரு செய்தி வந்தது. நீங்களாவது காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் காப்பாற்றவில்லை. அடுத்த நாள் காலை செய்தித்தாளில் ஒரு செய்தி. 6 மாதங்களுக்கு முன் அறை எண் 307 ஒரு பெண் கொலை செய்யப்பட்டார். அவரது கதறல் சத்தம் கேட்டும் யாரும் உதவ முன்வரவில்லை. முருகனுக்கு உடல் நடுங்கியது. அந்த ஆத்மா அவரிடம் உதவி கேட்டிருக்கிறது. ஆனால் அவரும் மற்றவர்களைப் போலவே நடந்து கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த அபாய சத்தம் கேட்டாலும் உதவ முன்வரும் ஒரு மனிதராக முருகன் மாறினார். 1 வருடம் கழித்து அதே ஹோட்டலில் ஒரு கொலை முயற்சியை முருகன் தடுத்து நிறுத்தினார். அந்த அறை எண் 307.